தேர்தல் பொதுக்கூட்டங்களிலே மக்களை பார்த்து நாம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்கும் பொழுது உரிமையோடு கேட்கிறோம். மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றி விட்டோம், அதனால எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு தலை நிமிர்ந்து உரிமையோடு கேட்கிறோம். தலைவர் கலைஞர் அவர்களின் மகன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவருடைய பெயரால் தலைவர் கலைஞரின் மகன் நாட்டில் எங்க போனாலும் தலைவருடைய தொலைக்காட்சி பற்றி பேசினா இன்னைக்கும் ஓடுதுங்கிறாங்க. இன்னைக்கும் பல வீடுகளிலே அவர் எந்தெந்த வீட்டுக்கு தொலைக்காட்சி பெட்டி கொடுத்தாரோ அந்த வீட்டிலெல்லாம் இன்னைக்கும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுதான் தலைவர் கலைஞர் அவர்கள். மக்கள் மனதிலிருந்தோ நீங்களே அவர் கொண்டு வந்த திட்டங்களும் மக்களை விட்டு நீங்காமல் இருக்கிற தலைவர் தான் தலைவர் கலைஞர் அவர்கள். அந்த தலைவர் கலைஞர் அவர்களின் வழியிலே அண்ணன் தளபதி அவர்கள் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தந்திருக்கக்கூடிய தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள். 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குகிறேன் என்று தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் கொடுக்க மாட்டாங்க, கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னார். ஆனால் தேர்தல் முடிஞ்ச உடனே அதை நிறைவேற்றி காட்டிய முதலமைச்சர் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள். கிட்டத்தட்ட 1,31,00,000 மகளிர் தமிழ்நாட்டில் அந்த மகளிர் உரிமை தொகையை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அடுத்து நம்ம ஆட்சி வந்த உடனே எவ்வளவு? நீங்க தானே வாங்க போறீங்கம்மா, தெரியுமா இல்லையா? எவ்வளவு? உங்களுக்கெல்லாம் இல்ல, அவங்களுக்கு தான். மகளிர் உரிமை தொகை 2000 உயர்த்தி வழங்கப்படும். அதே போல விடியல் பயணம் முதலமைச்சர் அவர்கள் பதவி ஏற்றுக்கொண்ட ஆட்சி பொறுப்பேற்றுக் கொண்ட போது முதல் கையெழுத்து மகளிருக்கான விடியல் பயணம். இன்னைக்கு சராசரியாக பெண்கள் 800லேருந்து 1000 ரூபாய் வரை அந்த விடியல் பயணத்தால் ஒவ்வொரு மாதமும் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் என்ற அந்த திட்டத்தின் வழியாக, புதுமை பெண் என்ற திட்டத்தின் வழியாக கல்லூரியில் போய் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி, லட்சக்கணக்கான மாணவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. காலையில பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைங்க மதிய வரைக்கும் பசியோடு இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக காலை உணவு திட்டம் 1வது வகுப்பு முதல் 5வது வகுப்பு வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை தந்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. இப்படி எத்தனையோ திட்டங்களை ஒவ்வொரு நாளும் உருவாக்கி தந்து கொண்டிருக்கக்கூடிய நம்ம பார்த்து தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்ற மாட்டாங்கன்னு சொல்லி, தேர்தல் வாக்குறுதினா என்னன்னே தெரியாத எடப்பாடி பழனிசாமி அதை நிறைவேற்றுறதுனா என்னன்னே தெரியாதவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு நினைவு இருக்கும், 2016 ஒரு தேர்தல் அறிக்கையை அதிமுக வெளியிட்டது. 27வது பக்கத்தில் 31வது வாக்குறுதி என்னன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அனைத்து குடும்ப அதிமுக தேர்தல் அறிக்கை, அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் கைபேசி செல்போன் விலையின்றி வழங்கப்படும். யாராவது வாங்குறீங்களா? உங்களுக்கு ஞாபகமாக இருக்கா சொன்னாங்கன்னு? இல்ல, அவங்களும் மறந்துட்டாங்க, கொடுக்கவே இல்லை, ஒன்று கூட கொடுக்கல. வாங்கினவங்க யாராவது இருந்தா சொல்லுங்க. ஒருத்தர் கூட இல்லையா? அதனால தேர்தல் வாக்குறுதியை முழுமையா நிறைவேற்றாத பெருமை யாருக்கு இருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு. ஒரு செல்போன் கூட கொடுக்கல. சரி, செல்போன் தான் கொடுக்கல, அம்மா பேங்கிங் கார்டு, அம்மா வங்கி அட்டை, அதாவது
சாதாரண சாமானிய மக்கள் வங்கிக்கு போகும்பொழுது பயன்படுத்துவதற்காக கடன் வாங்குறதுக்கு அவங்களுக்கு வேற ஏதாவது தேவைகள் இருந்தால் பேங்க்ல பயன்படுத்துறதுக்கு ஒரு கார்டு வங்கி அட்டை கொடுக்குறேன்னாரு. அந்த அட்டையவாது கொடுத்தாரா? யாரும் வாங்கல. இந்த லட்சணத்துல தேர்தல் வாக்குறுதிகளை எல்லாம் நிறைவேற்றாத பழனிசாமி நம்ம பார்த்து தேர்தல் வாக்குறுதிகளை நம்முடைய முதலமைச்சர் நிறைவேற்ற மாட்டார் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். நாம் நிறைவேற்றி இருக்கக்கூடிய வாக்குறுதிகளை பட்டியலிட ஆரம்பிச்சா காலை வரை நான் பட்டியலிட்டுக்கிட்டே இருக்க முடியும். ஏன்னா நம்முடைய திட்டங்களால் பயன்பெறாத ஒரு வீடு கூட கிடையாதுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு திட்டங்கள். தாயுமானவர் திட்டத்தின் வழியாக வீடு தேடி வந்து முதியவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கு வீட்டில் கொண்டு வந்து ரேஷன் பொருட்களை கொடுக்கக்கூடிய திட்டம். வீடு தேடி மருத்துவ வசதிகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய திட்டம் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அதுபோல ரோடு ஆக்சிடென்ட் ஆயிருது, 1 மணி நேரத்துக்குள்ள அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தா உயிரை காப்பாத்திரலாம். அதுக்காக அரசாங்கமே அதற்கான செலவினை ஏற்றுக்கொள்ளும் என்று சொல்லக்கூடிய இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்ற திட்டம். கலைஞர் கனவு இல்லம், கோயில் நிலங்கள். திமுக ஆட்சிக்கு வந்தா இந்துக்களுக்கு எதிராக இருப்பாங்க அப்படின்வாங்க. 4000 கோயிலுக்கு மேல குடமுழுக்கு செஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி. கோயில் நிலங்களை காப்பாத்துறேன்னு சொல்றவங்க நிறைய பேர் சுரண்டி இருக்காங்க. ஆனா 7500 ஏக்கர் கோயில் நிலங்களை காப்பாற்றி மீட்டிருக்கக்கூடிய ஆட்சி நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுடைய ஆட்சி. இப்படி ஒவ்வொரு நாளும் மக்களுக்கான திட்டங்களை உருவாக்கி தந்து வெற்றிகரமான ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் மீண்டும் ஆட்சி பொறுப்பிற்கு வர வேண்டும் என்று தமிழ்நாட்டு மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நமக்கு எதிரணியில் இருக்கக்கூடிய கூட்டணி தமிழ் மக்களுக்கு எதிரான கூட்டணி. ஒன்றிய அரசாங்கம், அமித்ஷா, மோடி 2 பேருமே தமிழ்நாட்டுக்கு எதிரானவர்கள். தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்லை, நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான நிதியை கொடுக்கறது கிடையாது, மொழி வளர்ச்சிக்காக கொடுக்க வேண்டிய நிதியை கொடுக்கறது கிடையாது, மெட்ரோ ரயில் கேட்டா கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. தொடர்ந்து ஹிந்தி திணிப்பை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். ஹிந்தி படிச்சாதான் நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு பணமே கொடுப்பேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஒன்றிய அரசாங்கம். அவர்கள் நமக்கு எதிராக, தமிழகத்திற்கு எதிராக ஒரு கூட்டணியை அமைத்திருக்கிறார்கள். அந்த கூட்டணிக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், இது தமிழ்நாட்டிற்கும் என்டிஏவுக்குமான தேர்தல், திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் என்டிஏ தேர்தல், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய தேர்தல், தமிழ்நாட்டின் சுயமரியாதையை, தமிழ்நாட்டின் அடையாளத்தை, தமிழ் மொழியை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்ற அந்த உணர்வோடு நாம் இந்த தேர்தலிலே வாக்களிக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சி பொறுப்பிற்கு வரும். வந்த உடனே உங்களுக்கு தெரியும், இல்லத்தரசிகளுக்கு எவ்வளோ 8000 ரூபாய் கூப்பன். அவங்க சொல்றாங்க ஃப்ரிட்ஜ் கொடுக்குறேன்னு. அதனால உங்களுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கோங்க என்று நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், ஃப்ரிட்ஜ் தேவைன்னா ஃப்ரிட்ஜ் வாங்குங்க, வாஷிங் மிஷின் தேவைன்னா அதை வாங்குங்க, இல்லைன்னா இன்னொரு டிவி வேணுமா அதை வாங்குங்க என்று 8000 ரூபாய் கூப்பன் தருகிறேன், உங்களுக்கு வேண்டியதை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். தமிழ் புதல்வன் புதுமை பெண் திட்டத்தின் வழியாக 1000 ரூபாய் வழங்கி கொண்டிருக்கிறார்கள். மாதம் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு, கல்லூரியில் படிக்கிற பிள்ளைங்களுக்கு இனிமேல் அது 1500 உயர்த்தி வழங்கப்படும். மடிக்கணினிகள், லேப்டாப் அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு, 35 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும்.
படிச்சுட்டு வர படிக்கிற பிள்ளைங்களுக்கு 1500 ரூபாய் கொடுக்குறீங்க. முடிச்ச உடனே வேலை கிடைச்சிருமா? 2-3 மாசம் ஆகும். அந்த வேலை கிடைக்காத 6 மாதத்திற்கு உங்களுக்காக நான் முதல்வன் திட்டத்தின் வழியாக வேலை கிடைக்கிறதுக்கு பயிற்சிகள் வழங்கப்படும். அந்த பயிற்சி வழங்கப்படக்கூடிய 6 மாதங்களுக்கு அவர்களுக்கும் படித்து முடித்து வேலை தேடக்கூடிய இளைஞர்களுக்கும் மாதம் 1500 ரூபாய் வழங்குவேன் என்று சொல்லக்கூடிய முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். அதே போல முதலமைச்சர் மருத்துவ காப்பீட்டு திட்டம் ஆண்டு வருமானம் 5 லட்சமாக இன்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. காப்பீட்டு தொகை 5 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தி வழங்கி இருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள். முதியோர் உதவித்தொகை 1200 2000 உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 2500 உயர்த்தி வழங்கப்படும். அதுபோல விவசாயிகளுக்கு நம்ம தலைவர் கலைஞர் அவர்கள்தான் மின் கட்டணம் கிடையாது என்று கொண்டு வந்தார்கள் விவசாயிகளுக்கு. இன்னைக்கு நம்முடைய முதலமைச்சர் மின் மீட்டரே பொருத்தாத மின் மோட்டார்கள் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் வழங்குவேன் என்று தேர்தல் அறிக்கையிலே அவர்கள் உங்களுக்கு வாக்குறுதி அளித்திருக்கிறார்கள். தேர்தல் முடிந்தவுடன் 20 லட்சம் விவசாயிகளுக்கு மேல் அந்த திட்டத்தால் பயன்பெறுவார்கள். நெல் கொள்முதல் விலை குவிண்டாலுக்கு 3500 உயர்த்தி வழங்கப்படும். கொள்முதல் விலை 5 ரூபாய் ஒரு லிட்டருக்கு உயர்த்தி வழங்கப்படும். 24 மணி நேரம் இயங்கக்கூடிய கால்நடை மருத்துவமனைகள் தேவைக்கு ஏற்ப துவங்கப்படும். இது அத்தனையும் நம்முடைய திராவிட மாடல் ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வந்தவுடன் ஆட்சிக்கு வரப்போறது நம்ம தான். தமிழ்நாட்டு மக்கள் தங்களுடைய வாக்குகளை வீணாக்க மாட்டாங்க. யார் தமிழ்நாட்டுக்கு துரோகம் செய்யக்கூடியவர்கள்னு தெரியும். அந்த துரோக கூட்டணிக்கு ஓட்டு போட மாட்டாங்க. அதே போல நடுவுல நான் தான் அது வீணா போற ஓட்டு. அதனால ஓட்டை வீணாக்க மாட்டாங்க. தெளிவா யார் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டை காப்பாற்றுவார்கள், இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். ஒன்றிய அரசாங்கம் எந்த அச்சுறுத்தலை கொண்டு வந்தாலும் எதிர்த்து நிற்கக்கூடிய திராணி உள்ள இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் என்ற அந்த உணர்வோடு வாக்களிப்பார்கள் என்று எனக்கு நிச்சயமாக தெரியும். மறவாதீர்கள், உங்களுடைய வேட்பாளர் சூரியனூர் சந்திரன் அவர்களுக்கு நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களுடைய சின்னம் உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று உங்களையெல்லாம் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.